அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நாம் நமது மனநிலையை மாற்றுவதால் நம் வாழ்வை மட்டுமல்ல தலைமுறைகளையே மாற்றலாம்.
உள்ளம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். லூக்கா நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களோ இந்த மனிதன் பெருந்தினிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கு நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இன்றைய வாசிக்கப்பட்ட இறை வார்த்தை நினைக்கும் போது நிச்சயமாக இந்த மனித உலகத்துக்கு பொருந்தும். கேடுகட்ட தலைமுறை என்றுதான் சொல்ல முடியும். நல்லவனை பார்த்து கெட்டவனும், கெட்டவனை பார்த்து நல்லவனும், யோக்கியனை பார்த்து அயோக்கியனும், அயோக்கியனை பார்த்து யோக்கியனும் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தில் இவர்களை யாருக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்ல முடியும் என்ற வார்த்தை மிகவும் நிச்சயமாக பொருந்தும். இயேசு தாம் வாழ்ந்த காலத்து தலைமுறை விளையாட்டு பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டுள்ளார். அவர்கள்தான் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி குறை சொல்லி விளையாடுவார்கள். அதுபோல இயேசுவின் தலைமுறையினர் திருமுழுக்கு யோவானையும் குறை சொன்னார்கள், இயேசுவிடமும் குறை கண்டார்கள். நமது தலைமுறை எப்படி? நம்மிலும் பெரும்பாலானோர் இப்படித்தான் இருக்கிறோம். நம்மோடு வாழ்கிற, பணி செய்கிற பலரையும், அதிகாரிகளையும், அருள் நிலையில் உள்ளவர்களையும், துறவிகளையும் ஏதாவது ஒரு விதத்திலே குறை சொல்லத்தான் செய்கிறோம், பழிக்கிறோம். நம்மையும் இயேசு சிறு பிள்ளைகள் என்றுதான் சொல்லுவார். எனவே குறை காணும் மனநிலையை களைந்துவிட்டு பாராட்டுகிற, உண்மையை சொல்லுகிற, வளர்ச்சிக்கான பரிந்துரைகளை முன்வைக்கிற மனிதர்களாக, வளர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய ஒரு யோசனை. கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிற மிக பெரிய பொக்கிஷம் சுதந்திரம் கூட. நமது வாழ்வை நாம் நினைத்தது போல வாழ சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. அதாவது தனது வலிமையை எப்போது பயன்படுத்தி தன்னுடைய எண்ணம் போலத்தான் வாழ வேண்டும் என்று வற்புறுத்துவது கிடையாது. மாறாக அவர் அன்பு என்னும் ஆயுதத்தின் மூலமாக நம்மை வென்றெடுக்க முயற்சி எடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் கடவுளின் இந்த அன்பு குரலுக்கு செய்யுமெடுக்க மறுக்கிறார்கள். கடவுள் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை உதறி தள்ளுகிறார்கள். கடவுள் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை குழந்தைகள் போல தவறாக பயன்படுத்துகிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் எவ்வாறு கடவுள் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் ஆழம் அறியாமல், அன்பு தெரியாமல் குழந்தைகள் போல் நடந்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் கடுமையான தவ வாழ்வு வாழ்ந்தபோது அவரை பேய் பிடித்தவன் என்றார்கள். இயேசு மக்களோடு மக்களாக வாழ்ந்தபோது அவரை குடிகாரன் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் தப்பா நினைக்கக்கூடாது, குருக்களை எடுத்துக்கொள்வோமே, குடிக்காத குருக்களை குடிக்கிறவன் என்றும், குடிக்கிற குருக்களை குடிக்காதவன் என்றும் பட்டம் கட்டுகிற மக்கள் உண்டு. அநியாயம் செய்கிற குருக்களை நியாயஸ்தன் என்றும், நியாயஸ்தன் என்ற குருக்களை அநியாயம் செய்கிறவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறாங்க. கண்ணார பார்த்திருக்கிற, காதலை கேட்டிருக்கிறேன் நான். அப்பொழுதெல்லாம் வேதனையாகத்தான் இருக்கும். ஏன் இப்படி மேல்பூச்சாக எல்லோரையும் தீர்ப்பிடுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. இருப்பதை இருக்கிறவாறு சொல்ல ஏன் துணிச்சல் இல்லாதவன் ஏன் இப்படி ஒத்துதணும்?
கடவுள் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை பயன்படுத்தி ஆராய்ந்து அறிந்திருந்தால் அவர்கள் நிச்சயம் கடவுள் அன்பின் ஆழம் அறிந்திருப்பார்கள். ஆனால் அவர்களோ குழந்தைகளைப் போல எதற்கெடுத்தாலும் குற்றம் காணுகிற மனநிலையோடு வாழ்கிறார்கள். இதை இயேசு கண்டிக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கடவுளால் நம்மை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் கடவுள் அத்தகைய வாழ்க்கையை நமக்கு தரவில்லை. அவர் நம்முடைய சுதந்திரத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று ஆவல் கொள்கிறார். கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி எது உண்மையிலேயே நல்லதோ, நியாயமானதோ, அழகானதோ, மகிழ்வானதோ, பொருத்தமானதோ, பொதுநலமானதோ அதை தேர்வு செய்யவும், நல்லதை நல்லவர்களை உண்மையாகவே இனங்காணவும் நாம் பயிற்சி எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிற உண்மை. இல்லைன்னா இயேசு சொல்வார், இந்த தலைமுறையை என்னன்னு சொல்றது? அன்பில்லாத இடத்தில் புகார்களுக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் குறைவே இருக்கார். நாங்கள் குழல் ஊதினம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தும் நீங்கள் அளவில்லை என்ற சிறு விளையாட்டாகத்தான் இருக்கும். அதுவே அன்பு சூழலில் நிகழுமாயின் எந்த புகாரமின்றி புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். திருமுழுக்கு யோவானை சொன்னது போல குறை சொல்ல காரணமும் இயேசுவை பெருந்திரிக்காரன், குடிகாரன் என்று கேவலமாக பேசியதற்கு காரணமும் மொத்தத்தில் அந்த பரிசேயருடைய அன்பு இல்லாததுதான். இவ்வாறு அன்பு இல்லாததால் பிறரை புகார் செய்வரும் குறை சொல்பவரும் தன் மகிழ்ச்சியை கெடுத்து பிறர் வாழ்வையும் வளர்ச்சியையும் கெடுக்கிறார்கள். எனவே அன்பிலும் நீதியிலும் உண்மையான சுதந்திரத்திலும் உறவை வளர்த்து அனைவரை மகிழ்விக்க உண்மையை சொல்ல, குறையை குறைவாக சொல்ல, நிறையை நிறைய சொல்ல பழகிக் கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஞானத்தின் ஊற்றை இறைவா, ஞானம் நிறைந்தவர்கள்தான் பிறரின் நிறைகளை கண்டு பாராட்ட முடியும், குறை கூறாமல் வளரச் செய்ய முடியும், உண்மையை உண்மையாக எடுத்துரைக்க உள்ளபடியை சொல்ல முடியும். அத்தகைய ஞானத்தை எங்கள் யாவருக்கும் தாரும். அருள் நிலையிலும் பொது நிலையில் உள்ளோருக்கு தாரும். எங்களோடு வாழ்கின்றவர்களை, பணி செய்கின்றவர்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை எமக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி
மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே, என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே, என்றென்றும் உன்னாலே. என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே, என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே, என்றென்றும் உன்னாலே. நன்றி தேவா நன்றி, நன்றி 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 தேவா நன்றி. என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே. தினம் உணவுமாய் உடுத்தி மகிழ உடையுமாய் உறைவிடமும் நீயுமாகினாய், என் உறைவிடமும் நீயுமாகினாய். உன்னையே எனதாக்கி உயிராக வாழ்பவா, உன்னையே எனதாக்கி உயிராக வாழ்பவா, உன்னை போல நான் வாழவா. நன்றியாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே, என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே, என்றென்றும் உன்னாலே. நன்றி தேவா நன்றி, நன்றி 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 தேவா நன்றி. என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே. நிறை நண்பனாய் சோகந்தனில் சொந்தமாய் நேயந்தனில் நீயுமாகினாய், இதய நேயந்தனில் நீயுமாகினாய். நெஞ்சோடு என அணைத்து நொடி நொடியாய் நினைப்பவா, நெஞ்சோடு என அணைத்து நொடி நொடியாய் நினைப்பவா, நெஞ்சார உனை பாடவா. நன்றியாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே, என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே, என்றென்றும் உன்னாலே. நன்றி தேவா நன்றி, நன்றி 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 தேவா நன்றி. என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.